தெரியுது ரோடு? தெரியுது சுமாரா. 16 வீல வச்சுக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்கான் ஒரு காருக்கார மாதிரி. அவருக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. அட்டி தண்ணி வெளுத்து வாங்குறானே. ஸ்லோவாக போலாமே. மழைன்னு கூட பார்க்கறதில்ல. எமர்ஜென்சி போட்டு அங்கே ஒருத்தர் பறக்கிறாரு. தூக்கியில் விட்டுருக்காங்க வீல. 14 வீலு தான். இப்போ 12 வீலு தான் அப்புறம் கேட்டான். ஏதோ 2 வீலர் ஓட்டிட்டு வர மாதிரி அப்படியே தாண்டிட்டு போறாப்புல டீச்சரு. தண்ணி ஊற்றுது. இது எப்போ ரெடி பண்ணுவானுங்களோ பாலத்தை. நம்மளது தார்பாயெல்லாம் நல்லா இருக்குல்ல எல்லாருமே. இப்போ தார்பாய் கம்ப்ளைண்ட் இல்லைல்ல. சிவா டிரான்ஸ்போர்ட்டாக தான் சொல்கிறாங்கள. 12 வீலுக்கு 22 டன் ஏற்றிக்கலாம். ஏன் ஒரு இடத்துல இறக்கி விட்டு எதுக்கு 22? 18 டன் ஏற்றி விட்டுலாம். ஈஸியாக போயிடலாம். அங்கே குழி இருந்தது பார்த்து. இப்போ 25 டன் வந்து கஷ்டமாக இருக்குமா? பாசிங்கே போடலன்னா அப்புறம் அங்கே என்ன இது இருக்கு? வாடகை என்ன இன்னைக்கு சும்மாவே 800 வருது. அப்போ வாடகை சேர்த்து கொடுயான்னா அதே 900 ரூபா. இவனுங்க மத்தியில் வண்டியை வச்சுக்கிட்டு டிரைவருங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். தென்காசிக்கு தானே புயல் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன இங்கே என்ன? தென்காசி நாமக்கல் பக்கத்தில் தான் இருக்கு. தென்காசி தூத்துக்குடி. நம்ம திருச்செந்தூர் போனப்பெல்லாம் தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு? அங்கெல்லாம் பாலத்தை அழிஞ்சு உருவாகி இருந்துச்சு. பாலமெல்லாம் பிச்சுட்டு போயெல்லாம் இருந்தது. அது மாதிரி தூத்துக்குடி ஆயிடுச்சுன்னா என்ன வருது? பட்டுக்கோட்டை தானே இது. பட்டுக்கோட்டைலாம் இன்னைக்கு லீவு. தஞ்சாவூர்லாம் இன்னைக்கு லீவு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சிலாம். இது அரியலூரே லீவு. டீச்சர் எம்டியாக போகிறாப்புல. என்ன லோடுன்னு தெரியல. புதினா எக்ஸ்பிரஸா? நல்ல வேலை, நான் வேற மாதிரி பிடிச்சிட்டேன். உள்ள புதினா இருக்கு. இப்போ டைமிங் வண்டி. அதான் சின்ன வண்டி ஸ்பீடு. சூளகிரி மதுரையா? போவாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் தான். 80 தான். அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் நம்மள மாதிரி ஓட்டினா போட்டுட்டு தூங்குற வேலையெல்லாம் கிடையாது. நனைஞ்சாலும் பரவாயில்ல. சாக்க எதுக்குது? இது நனைஞ்சாதான் நல்லா இருக்கும். வெயிலுக்கு தான் வாடிடும். நம்ம எதுவும் புதினா லோடு இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நம்மளால வராதுன்றோம். உங்கள் டயருக்கெல்லாம் நீங்கள் லாரி கொண்டாந்து செட்டில் மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு சொல்லுவோம். நல்லா எக்ஸ்பிரஸ் மாதிரி இந்த மாதிரி வண்டி தான் கரெக்டாக இருக்குது. 6 வீல் தான் கரெக்டாக இருக்குல்ல. பெரிய லோடு வண்டியிலலாம் பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க. உருளைக்கிழங்கு அப்படி தான் ஏற்றுவாங்க. எதுக்கு பின்ன தெரியாமையா 6 வீலில் தக்காளி லோடு வருது? ஸ்பீடுக்கு தான். அவன் இல்லைன்னா அவன் மொத்தமாக ஏற்றிட்டு கம்முன்னு இருப்பானே. 25 டன் 30 டன் பெரிய வண்டியில் 12 வீலுக்கு ஏற்றுறாங்க. ஏற்றுறாங்களா? தக்காளி இங்கே இல்லை, கோலார் மார்க்கெட்டு. கோலார் கர்நாடகாவா? அங்கேருந்து வெளியில் போகிறதெல்லாம் ஏன்